ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் உமாஸ் லைஃப் தமிழ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஈஸி அண்ட் டேஸ்டியாக பன்னீர் 65யும் கடாய் ஃப்ரையும் ஒரே மசாலாவை வச்சு செஞ்சு சாப்பிட்றது எப்படின்னு பார்க்கலாம். இன்ஸ்டண்ட்டாக செஞ்சுக்கலாம். அதுக்கு ரெட் சில்லி பவுடர் ஒரு 2 ஸ்பூனு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், மிளகுத்தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சப்பொடி, கார்ன்ஃப்ளவர் மாவு, இது எல்லாத்தையும் போட்டு நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் கூட இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பன்னீரை நல்லா க்யூபாக கட் பண்ணிவிட்டு நம்ம அதை இந்த மசாலாவில் போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கணும். நம்ம நல்லா லைட்டாக எண்ணெய் ஊற்றினோம்னா கொஞ்சம் அந்த மசாலாவோட அது ஒட்டிடும். அதுக்காக தான் நம்ம கொஞ்சம் அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து உடனே செய்யணும்னா நீங்கள் ஃப்ரீசரில் கொஞ்சம் நேரம் வைக்கலாம். இல்லைனா அப்படியே ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சிங்கன்னா நல்லா அது ஊறும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நான் 65 செய்யறதுக்காக எண்ணெயை ஊற்றி நல்லா அந்த பேனில் காய வைக்கிறோம். அப்புறம் இன்னொரு பக்கம் கடாய் ஃப்ரை செய்யறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அதில் லைட்டாக போட்டு அப்படியே சிம்மில் வச்சு பெரட்டி நல்லா கோல்டன் ஃப்ரையாக கிறிஸ்பியாக வந்ததும் நம்ம அதை எடுத்து சாப்பிட போகிறோம். நல்லா சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ இதில் நம்ம இன்னும் கொஞ்சம் இருக்கிறத இதில் போட்டோம்னா நல்லா சூப்பராக உங்களுக்கு சிக்கன் 65 மாதிரி இதுவும் நல்லாயிருக்கும். நம்மளுக்கு இது ஒரு ப்ரோட்டீன் இருக்குது. இந்த வாரத்தில் ஒரு தடவை பன்னீர்லாம் எடுத்துக்கலாம். வெஜிடேரியன்ஸ்லாம் இது ப்ரோட்டீன் நல்லாயிருக்கும். ஆனால் பாருங்கள், நல்லா சிம்மில் வச்சு அதை கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பெரட்டி எடுத்துகிட்டா நல்லா கார்ன்ஃப்ளவர்லாம் போடுறதால நமக்கு அது கிறிஸ்பியாக கிடைக்கும். நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம டேஸ்டியான கடாய் ஃப்ரை பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது இங்கே எண்ணெயில் போட்டதும் பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. அதுவுமே கிறிஸ்பியாகவே அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு அதையும் இப்போ இதேமாரி ஒரு டிஷ்யூ பேப்பரில் எடுத்து வச்சிட்டோம்னா அந்த எண்ணெயெல்லாம் கொஞ்சம் இழுத்துக்கும். அதுக்காக நம்ம டிஷ்யூ பேப்பரில் எடுத்து வைக்கிறோம். அவ்வளோதான். யாருக்கெல்லாம் பன்னீர் பிடிக்கும், யாருக்கெல்லாம் பிடிக்காது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை எல்லாரையும் மறுபடியும் மீட் பண்ணுறேன். பாய்.